செய் இருக்கிறத நம்ம கரெக்டாக பண்ணுவோம் செய். ஆண்டவரே, என் மீது இரக்கம் வையும். ஏனெனில் மனிதர் என்னை நசுக்குகின்றனர், நாள் முழுவதும் சண்டையிட்டு என்னை துன்புறுத்துகின்றனர். திருப்பாடல்கள் 55 இறைவசனம் 2. அன்புக்கினியவர்களே, இந்த தெய்வீக திருப்பலியில் உலகம் முழுவதும் கொரோனா என்கின்ற தொற்று நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற மக்களுக்காகவும், மருத்துவமனைகளில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கின்ற மக்களுக்காகவும், இந்த தொற்று நோய் நிமித்தமாய் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கின்ற மக்களுக்காகவும் நாம் இந்த திருப்பலியிலே சிறப்பாய் ஜெபிப்போம். அதே வேளையில் ஆண்டவருக்குள் நித்திரை பாறுதலை அடைந்திருக்கின்ற சேலம் ஜோஸ்பின் ஆசிரியை அவர்களுடைய ஆண்நிலை பாட்டிற்காகவும் இந்த திருப்பலியிலே நாம் ஜெபிப்போம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்புக்கினியவர்களே, தவக்காலத்தின் 5வது வாரத்தின் திங்கட்கிழமையில் இன்று நாம் இருக்கின்றோம். இன்றைய இறைவார்த்தை வழிபாடு நம்மையெல்லாம் மன்னிக்கின்ற மக்களாக, அடுத்தவருக்கு தீர்ப்பிடாத மக்களாக வாழ அழைப்பு கொடுக்கிறது. காரணம், நம்முடைய கடவுள் நம் மீது பேரன்பு கொண்டிருக்கிற கடவுள். அவர் நம்மை தண்டிக்கிற கடவுள் அல்ல, மாறாக தம்முடைய இரக்கத்தையும் காருண்யத்தையும் அதிகமாய் பொழிந்து அவருடைய நிபந்தனையற்ற எல்லையில்லாத அன்பை பொழிகிற கடவுள்.
அந்த கடவுள் தன்மையை நம்மிலிருந்து வெளிப்படுத்த ஆண்டவர் நமக்கு அழைப்பு தருகின்றார். இந்த சிந்தனைகளோடு இந்த தெய்வீக திருப்பலிக்குள்ளே நாம் நுழைவோம். தூய மறை நிகழ்வுகளை நாம் கொண்டாடின தகுதி பெறும் பொருட்டு அதற்கு தடையாக இருக்கிற நம்முடைய குற்றங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்த நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, சொல்லற்கரிய உமது அருளாலும் எல்லா ஆசிகளாலும் நாங்கள் செல்வராக்கப்பட்டுள்ளோம். இவ்வாறு பழமையிலிருந்து நாங்கள் புதுமைக்கு மாறுவதன் வழியாக விண்ணரசின் மாட்சிக்கு எங்களையே தயார் செய்வோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்னென்னும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம். இவ்வாசகத்தின் உட்கருத்து: குற்றம் எதுவும் நான் செய்தறியேன், ஆயினும் இதோ நான் சாக வேண்டியிருக்கிறதே. இறைவாக்கினர் தானியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, திருவசனங்கள் 41 - 62 முடிய. அந்நாட்களில் இஸ்ரேல் மக்கள் கூட்டம் சூசன்னாவுக்கு சாவு தீர்ப்பிட்டது. அப்பொழுது சூசன்னா உரத்த குரலில் கதறி, என்றுமுள்ள இறைவா, மறைவானவற்றை நீர் அறிகிறீர். நிகழும் முன்பே எல்லாம் உமக்கு தெரியும். இவர்கள் எனக்கு எதிராய் பொய் சான்று சொல்லியுள்ளனர் என்பதும் உமக்கு தெரியும். இவர்கள் என் மீது சாட்டிய குற்றம் எதுவும் நான் செய்தறியேன், ஆயினும் இதோ நான் சாக வேண்டியிருக்கிறதே என்று சொன்னார். ஆண்டவர் சூசனாவுடைய கூக்குரலுக்கு செவிசாய்த்தார். கொல்லப்படுமாறு அவர் நடத்தி செல்லப்பட்ட பொழுது தானியேல் என்னும் பெயருடைய இளைஞரிடம் தூய ஆவியை கடவுள் தூண்டிவிட்டார். தானியேல் உரத்த குரலில், இவருடைய இரத்த பழியில் எனக்கு பங்கில்லை என்று கத்தினார். மக்கள் அனைவரும் அவர்பால் திரும்பி, நீர் என்ன சொல்கிறீர் என்று வினவினர். அவரோ இவர்கள் நடுவே நின்று கொண்டு பின்வருமாறு சொன்னார்: இஸ்ரேல் மக்களே, வழக்கை ஆராயாமலும் உண்மை அறிந்து கொள்ளாமலும் இஸ்ரேல் மகள் ஒருத்தியை தீர்ப்பிட துணிந்து விட்டீர்களே. அந்த அளவுக்கு நீங்கள் அறிவீர்களா? நீதி வழங்கும் இடத்திற்கு திரும்பி போங்கள். இம்மனிதர்கள் இவருக்கு எதிராக பொய்ச்சான்று சொல்லியிருக்கிறார்கள் என்றார். எனவே மக்கள் எல்லாரும் விரைவாக திரும்பி வந்தார்கள். மற்ற மூப்பர்கள் தானியேலிடம், நீர் வந்து எங்கள் நடுவே அமர்ந்து எங்களுக்கு விரிவாய் விளக்கி காட்டும், ஏனெனில் மூப்பருக்குரிய சிறப்பை கடவுள் உமக்கு அளித்துள்ளார் என்று வேண்டிக் கொண்டார்கள். அப்பொழுது தானியேல், இவர்களை தனித்தனியே பிரித்து தொலையில் வையுங்கள், நான் இவர்களை வினவுவேன் என்றார். எனவே அவர்கள் இருவரையும் தனித்தனியே பிரித்து வைத்தார்கள். அப்பொழுது தானியேல் அவர்களுள் ஒருவரை அழைத்து, தீச்செயலில் விளைந்தவனே, நீ முன்பு செய்த பாவங்கள் இப்பொழுது வெளியாகிவிட்டன. மாசற்றவர்களையும் நீதிமான்களையும் சாவுக்கு உள்ளாக்காதே என்று ஆண்டவர் சொல்லி இருந்தும்
நீ முறைகேடாக தீர்ப்புகள் வழங்கி மாசற்றவர்களை தண்டித்து குற்றவாளிகளை விடுவித்துள்ளாய். இதோ நீ உண்மையிலேயே சூசன்னாவை பார்த்திருந்தால் எந்த மரத்தடியில் அவர்கள் கூடியிருக்க கண்டாய் சொல் என்று கேட்டார். அதற்கு அவர், விலா மரத்தடியில் என்றார். அதற்கு தானியேல், நீ நன்றாக பொய் சொல்கிறாய், அது உன் தலைமையிலேயே விழும். ஏனெனில் கடவுளின் தூதர் ஏற்கனவே இறைவனிடமிருந்து தீர்ப்பை பெற்று விட்டார். அவர் உன்னை இரண்டாக வெட்டி பிளப்பார் என்றார். பின் அவரை அனுப்பிவிட்டு மற்றவரை தம்மிடம் அழைத்து வருமாறு பணித்தார். அவரை நோக்கி, நீ யூதாவுக்கு அல்ல, கானானுக்கு பிறந்தவன். அழகு உன்னை மயக்கிவிட்டது, காமம் உன்னை நெறி தவறு செய்து விட்டது. நீங்கள் இருவரும் இஸ்ரேல் மகளிரை இவ்வாறே நடத்தி வந்திருக்கிறீர்கள். அவர்களும் அச்சத்தால் உங்களுக்கு இணங்கி வந்திருக்கிறார்கள். ஆனால் யூதாவின் மகளாகிய இவரால் உங்கள் தீச்செயலை பொறுத்து கொள்ள முடியவில்லை. இதோ எந்த மரத்தடியில் சேர்ந்திருக்கும் போது நீ இவர்களை பிடித்தாய் சொல் என்றார். அவரோ, கருவாலி மரத்தடியில் என்றார். தானியேல் அவரிடம், நீயும் நன்றாக பொய் சொல்கிறாய், அது உன் தலைமையிலேயே விழும். ஏனெனில் உன்னை இருகூறாக வெட்டவும் இவ்வாறு உங்கள் இருவரையும் அழித்தொழிக்கவும் கடவுளின் தூதர் வாளுடன் காத்து கொண்டிருக்கிறார் என்றார். உடனே மக்கள் கூட்டம் முழுவதும் உரத்த குரல் எழுப்பி தம்மில் நம்பிக்கை வைப்போருக்கு மீட்பளிக்கும் கடவுளை போற்றியது. அவர்கள் அந்த முதியோர் இருவருக்கும் எதிராக எழுந்தார்கள். ஏனெனில் அவர்கள் பொய் சான்று சொன்னதை அவர்கள் வாய்மொழியாகவே தானியேல் மெய்ப்பித்திருந்தார். அம்முதியோர் பிறருக்கு செய்ய இருந்த தீங்கை அவர்களுக்கே மக்கள் செய்தார்கள். மோசே சட்டப்படி அவர்களை கொன்றார்கள். இவ்வாறு மாசற்ற சூசன்னா என்று காப்பாற்றப்பட்டார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாதல். உங்கள் பதில்: இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் நான் எதற்கும் அஞ்சினேன். இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் நான் எதற்கும் அஞ்ச மாட்டேன். ஆண்டவரே என் ஆயர், எனக்கேதும் குறையில்லை. பசும்புல் வெளி மீது என்னை அவர் இளைப்பாறச் செய்வார். அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அழைத்துச் செல்வார். அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார். உங்கள் பதில்: இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் நான் எதற்கும் அஞ்ச மாட்டேன். தம் பெயர்க்கேற்ப என்னை நீதி வழி நடத்துவார். மேலும் சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்தீங்கிற்கும் அஞ்சினேன். உம் கோலும் நெடுங்கழியும் என்னை தேற்றும். உங்கள் பதில்: இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் நான் எதற்கும் அஞ்சேன். என்னுடைய எதிரிகளின் கண்முன்னே எனக்கு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றீர். என் தலையில் நறுமணம் தைலம் பூசுகின்றீர். எனது பாத்திரம் நிரம்பி வழிகின்றது. உங்கள் பதில்: இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் நான் எதற்கும் அஞ்சினேன். உண்மையாகவே என் வாழ்நாள் எல்லாம் உம் அருள் நலமும் பேரன்பும் என்னை புடை சூழ்ந்து வரும். நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். உங்கள் பதில்: இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் நான் எதற்கும் அஞ்சினேன். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 8 இறைவசனங்கள் 1-11 முடிய. இயேசு ஒலிவமலைக்கு சென்றார். பொழுது விடிந்ததும் அவர் மீண்டும் கோவிலுக்கு வந்தார். அப்போது மக்கள் அனைவரும் இயேசுவிடம் வந்தனர். இயேசுவும் அங்கு அமர்ந்து அவர்களுக்கு கற்பித்தார். மறைநூல் அறிஞரும் பரிசேயரும் விபசாரத்தில் பிடிபட்ட ஒரு பெண்ணை கூட்டி வந்து நடுவில் நிறுத்தி, போதகரே, இப்பெண் விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாக பிடிப்பட்டவள். இப்படிப்பட்டவர்களை கல்லால் இருந்து கொள்ள வேண்டும் என்பது மோசே நமக்கு கொடுத்த திருச்சட்டத்தில் உள்ள கட்டளை. நீர் என்ன சொல்லுகிறீர் என்று கேட்டனர். அவர் மேல் குற்றம் சுமத்த ஏதாவது வேண்டும் என்பதற்காக அவர்கள் இவ்வாறு கேட்டு சோதித்தார்கள்.
இயேசு குனிந்து விரலால் தரையில் எழுதி கொண்டிருந்தார். ஆனால் அவர்கள் அவரை விடாமல் கேட்டுக்கொண்டிருந்ததால் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களுள் பாவம் இல்லாதவர் முதலில் இப்பெண் மேல் கல் எறியட்டும் என்று அவர்களிடம் கூறினார். மீண்டும் குனிந்து தரையில் எழுதி கொண்டிருந்தார். அவர் சொன்னதை கேட்டதும் முதியோர் தொடங்கி ஒருவர் பின் ஒருவராக அவர்கள் யாவரும் அங்கிருந்து சென்று விட்டார்கள். இறுதியாக இயேசு மட்டுமே அங்கு இருந்தார். அப்பெண்ணும் அங்கேயே நின்று கொண்டிருந்தார். இயேசு நிமிர்ந்து பார்த்து, அம்மா, அவர்கள் எங்கே? நீர் குற்றவாளி என்று எவரும் தீர்ப்பிடவில்லையா என்று கேட்டார். அவர், இல்லை ஐயா என்றார். இயேசு அவரிடம், நானும் தீர்ப்பளிக்கவில்லை, நீர் போகலாம், இனி பாவம் செய்யாதீர் என்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அம்மா, அவர்கள் எங்கே? நீர் குற்றவாளி என்று எவரும் தீர்ப்பிடவில்லையா என்று கேட்டார். அவர், இல்லை ஐயா என்றார். இயேசு அவரிடம், நானும் தீர்ப்பளிக்கவில்லை, நீர் போகலாம், இனி பாவம் செய்யாதீர் என்றார். யோவான் நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 10-11 முடிய உள்ள இறைவசனங்கள். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, தவக்காலத்தினுடைய 5வது வாரத்தின் திங்கட்கிழமையில் இன்று நாம் இருக்கின்றோம். இன்றைய இறைவார்த்தை வழிபாடு, இன்றைய முதல் வாசகம் தானியேலுடைய இறை திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்ட பகுதியும், யோவான் நற்செய்தியிலிருந்து இன்று எடுக்கப்பட்ட நற்செய்தி வாசகமும் ஒரு சேர செய்தியை நமக்கு கொடுக்கின்றது. முதல் வாசகத்தில் சூசன்னா என்கின்ற ஒரு பெண்ணை குறித்தும், சூழ்ச்சியோடு அந்த பெண்ணை மூப்பர்கள் இருவர் தண்டனை அளிக்க அழைத்து வந்ததை குறித்தும், தானியேல் என்கின்ற இளைஞர் வழியாய் கடவுள் அவரை காப்பாற்றியதை குறித்து நாம் முதல் வாசகத்தில் தியானித்தோம். நற்செய்தியில் விபச்சாரத்தில் ஒரு விடுபட்ட பெண்ணை மறைநூல் அறிஞர் மூப்பர் அழைத்து வர, அவர்கள் இயேசுவிடம் வந்து அவளை கொண்டு வந்து நிற்கச் செய்து, இவள் விபச்சாரத்தில் பிடிபட்டவள், இவளுக்கு மோயிசுடைய சட்டப்படி தண்டனை வழங்க வேண்டும், நீர் என்ன சொல்லுகின்றீர், உம்முடைய தீர்ப்பு என்ன என்று அவரிடம் கேட்க, இயேசு அந்த பெண்ணை அந்த சூழலிலிருந்து காப்பாற்றுவதை இன்றைய நற்செய்தியாய் நாம் வாசித்தோம். அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தியை நாம் சற்று ஆழமாய் சிந்திப்போம். இன்றைய நற்செய்தி 3 செய்திகளை நாம் தியானிப்பதற்கு கொடுக்கிறது. முதலில் விபச்சாரத்தில் ஒரு பிடிப்பட்ட பெண்ணை இயேசுவிடம் கொண்டு வந்து, மோயிசுடைய சட்டப்படி இப்படிப்பட்டவள் அல்லது விபச்சாரத்தில் பிடிபட்டவர் மோயிசுடைய சட்டப்படி கல்லால் எறிந்து கொல்லப்பட வேண்டும், நீர் என்ன சொல்லுகிறீர், அல்லது உங்களுடைய தீர்ப்பு என்ன என்று இயேசுவிடம், அன்புக்குரியவர்களை, நாம் வாசிக்க கேட்டோம். இயேசுவின் மேல் குற்றம் சுமத்த ஏதாவது வேண்டும் என்பதற்காக அவர்கள் இவ்வாறு கேட்டு சோதித்தார்கள். இயேசுவிடம் அவர்கள் இப்படிப்பட்ட கேள்வியை கேட்கிறார்கள், மோயிசுடைய சட்டத்தை நிறைவேற்றலாமா என்று சொல்லி. அன்புக்குரியவர்களே, இயேசு பதில் ஒன்றும் சொல்லவில்லை. மாறாக அவர் தரையில் குனிந்து எழுத ஆரம்பித்தார் அல்லது எழுதி கொண்டிருந்தார் என்று சொல்லிதான் நாம் வாசித்தோம். யூதர்களுடைய சட்டப்படி அல்லது அவர்கள் மோயிசனிடமிருந்து பெற்றுக்கொண்ட சட்டத்தின்படி இப்படிப்பட்டவர்கள் கல்லால் இருந்து கொல்லப்பட வேண்டும் என்பதுதான் சட்டமாக இருந்தது. ஆனால் இயேசுவை அங்கிருந்தவர்கள் போதகர் என்றும்
இறைமகன் என்றும் நம்பினார்கள். ஒருவேளை இயேசு மோசேயுடைய சட்டத்தை நீங்கள் நிறைவேற்றுங்கள் என்று சொல்லி இருப்பார் என்றால் நிச்சயமாய் இந்த மறைநூல் அறிஞரும் பரிசேயரும் ஏன் மக்களும் கூட இவரை நாம் போதகர் என்று சொல்லுகின்றோம், ஆசிரியர் என்று சொல்லுகின்றோம், இறைமகன் என்று சொல்லுகின்றோம், இறைவாக்கினர் ஒருவர் என்று நாம் கருதுகிறோம், இப்படி இரக்கமில்லாதவராக இருக்கின்றாரே, கொஞ்சம் கூட கருணை இல்லாதவராக இருக்கின்றாரே என்று சொல்லக்கூடும். எனவே இயேசு ஒன்றும் சொல்லாமல் அமைதி காக்கின்றார். அன்புக்குரியவர்களே, அவர்கள் தொடர்ந்து இயேசுவை வம்புக்கு இழுத்தார்கள். ஆனால் இயேசு ஒன்றும் சொல்லவில்லை. அவர்களிடமே சொல்லுகின்றார், உங்களில் பாவம் இல்லாதவர், செய்யாதவர் என்று சொல்லவில்லை, உங்களில் பாவம் இல்லாதவர் முதலில் அவர் மீது கல் எறியட்டும் என்று சொல்லுகின்றார். அன்புக்குரியவர்களே, அதற்கு முன்பாக ஒருவர் தவறு செய்திருக்கிறார் என்று சொன்னால் அந்த தவற்றை நிரூபிக்க யூதர்களுடைய சட்டப்படி 2 சாட்சிகள் வேண்டும். முதல் வாசகத்தில் அப்படித்தான் ஜோடனை செய்யப்பட்டிருந்தது. சூசன்னாவுக்கு எதிராக 2 சாட்சிகள் கொண்டு வரப்பட்டார்கள். எனவே மோசேயுடைய சட்டப்படி, யூத சட்டப்படி விபச்சாரத்தில் இவள் பிடிபட்டாள் என்பதை நிரூபிக்க வேண்டும் என்று சொன்னால் 2 சாட்சிகள் வேண்டும். ஆனால் சாட்சிகள் அங்கு கொண்டு வரப்படவில்லை. விபச்சாரத்தில் ஈடுபட்டிருந்த அந்த மனிதனையும் அவர்கள் கொண்டு வரவில்லை. மாறாக பெண்ணை மட்டும் கொண்டு வந்து அவர்கள் முன்னிறுத்தி தண்டனையை அவர்கள் கேட்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, இயேசு தண்டனை கொடுக்கவில்லை, அமைதி காக்கின்றார். உங்களில் பாவம் இல்லாதவர்கள் முதலில் கல்லெறியுங்கள் என்று சொல்லி இயேசு இந்த கூட்டத்தினருக்கு சொல்லுகின்றார், பரிசேயர்களுக்கும் மறைநூல் அறிஞர்களுக்கும். ஆனால் ஒருவர் கூட கல்லெறியவில்லை. வார்த்தை சொல்லுகின்றது, முதியோர் தொடங்கி ஒருவர் பின் ஒருவராக அவர்கள் யாவரும் அங்கிருந்து சென்று விட்டார்கள். காரணம், அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள், நான் பாவி இல்லை என்று சொன்னால் யாராவது 2 சாட்சிகள் கொண்டு வந்து நான் நிறுத்த வேண்டும், அவர்கள் எனக்கு சான்று சொல்ல வேண்டும், அல்லது எனக்கான சான்றிதழை அவர்கள் சொல்ல வேண்டும், இவர் சொல்லுவது உண்மை, அல்லது இவர் பாவம் செய்யாதவர், இவர் பாவம் செய்ததாக நாங்கள் கேள்விப்படவில்லை, அல்லது நாங்கள் கண்டது வரை இவர் ஒருபோதும் பாவம் செய்ததில்லை என்று சொல்லி நிரூபிக்க வேண்டும். எனவே அத்தகைய சூழல் அவர்களிடம் இல்லாததால் முதியவர் தொடங்கி ஒருவர் பின் ஒருவராக அங்கிருந்து வெளியேறுகின்றார்கள். அதன் பிறகு இயேசு அந்த பெண்ணை பார்த்து சொல்லுகின்றார், யாரும் தீர்ப்பிடவில்லையா? இல்லை ஐயா. இயேசு அழகாக சொல்லுகின்றார், அம்மா, நான் உன்னை தீர்ப்பிடேன். அன்புக்குரியவர்களே, இதுதான் கடவுள் தன்மை, இதுதான் இயேசுவினுடைய குணம். இயேசு யாருக்கும் தீர்ப்பிட வரவில்லை, மாறாக எல்லாரையும் அன்பு செய்ய, எல்லாருக்கும் கடவுளுடைய இரக்கத்தை பகிர்ந்து கொள்ள, கடவுளுடைய அன்பை எல்லாரோடும் பகிர்ந்து கொள்ளத்தான் இயேசு வந்தார். தண்டனை தீர்ப்பு அளிப்பதோ அல்லது நீதி தீர்ப்பு வழங்குவதோ இயேசுவினுடைய பணியாக இல்லை. மாறாக கடவுளுடைய பேரன்பை எல்லாரோடும் பகிர்ந்து கொள்வதாகத்தான் இருந்தது. அன்புக்குரியவர்கள், தவக்காலத்தில் இருக்கின்றோம். உலக ஒரு அவசர நிலையில் இருக்கின்றது, ஒரு நெருக்கடியான நிலையில் இருக்கின்றது. We call it a period of pandemic. உலகமே கொரோனா என்கின்ற தொற்று நோயினுடைய கோர தாண்டவத்தில் சிக்கி பெரும் பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறது. இந்த வேளையில் நாம் ஒருவரை ஒருவர் மன்னிப்போம், ஒருவர் ஒருவரோடு சமாதானம் செய்து கொள்வோம். கணவன் மனைவியரோடு, மனைவி கணவரோடு, பிள்ளைகள் பெற்றோரோடு, குடும்பத்தார் உறவுகளோடு, உறவுகள் சொந்தங்களோடு, இப்படி நாம் ஒருவரை ஒருவர் மன்னிப்போம், ஒருவர் ஒருவரோடு சமாதானம் செய்து கொள்வோம், ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்வோம். இப்படியாய் கடவுளுடைய அன்பை நாம் பகிர்ந்து கொள்வோம். அன்புக்குரியவர்களே, நம்மை தீர்ப்பிடுகின்ற தகுதி உடையவர் கடவுள் ஒருவரே. அது கடவுளுடைய பணி. எனவே நாம் கடவுளை சந்திப்பதற்கு முன் எல்லாரோடும் சமரசம் செய்து கொள்வோம், எல்லாரோடும் அன்பாய் இருப்போம். குறிப்பாக இந்த நாட்களில், நம்முடைய மக்கள் ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டிருக்கிற இந்த நாட்களில் நாம் குடும்பமாய் இருப்போம். நம்முடைய குடும்பத்திற்குள் நமக்குள் ஏதாவது மனத்தாங்கல் இருந்தால்
நமக்குள் ஏதாவது உடன்பாடற்ற கருத்துக்கள் நிலவி அதனால் நம்முடைய உறவில் சிக்கல் ஏற்பட்டிருந்தால் அல்லது சிக்கல் ஏற்படுகிறது என்று சொன்னால் நாம் உடனடியாக சமாதானம் செய்து கொள்வோம், உடனடியாக ஒப்புரவாக்கிக் கொள்வோம், உடனடியாக மன்னிப்பை நாம் கொடுப்போம், பெற்றுக்கொள்வோம். இப்படியாய் நம் கடவுளை மகிமைப்படுத்துவோம். சிந்தனைகளோடு தொடர்ந்து செபிப்போம். சகோதரர்களே, நாம் எல்லாருமாய் சேர்ந்து ஒப்புக் கொடுக்கும் இந்த தெய்வீக திருப்பலி எல்லாம் உள்ள தந்தை ஆகியவனுக்கு ஏற்றதாகும்படி செவியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மறை நிகழ்வுகளை கொண்டாட இருக்கும் நாங்கள் உம்மை வேண்டுகிறோம். அதனால் உடல் ஒருத்தலின் பயனாக மகிழ்வை தரும் மன தூய்மையை நாங்கள் உமக்கு காணிக்கையாக்குவோமாக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக கொண்டாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராகி கிறிஸ்து வழியாக இந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உமது பேரருளாலும் நம்பிக்கையாளர் மன தூய்மை பெற்று ஆண்டுதோறும் பாஸ்கா விழாவின் மறைப்பொருள்களை மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்க செய்கின்றேன். அதனால் பக்தியுள்ள வேண்டல்களிலும் அன்பு செயல்களிலும் அவர்கள் மேலும் ஈடுபட்டு தங்களுக்கு புத்துயிர் அளிக்கும் மறை நிகழ்வுகளில் பங்கு கொண்டு பிள்ளைகளுக்குரிய அருளை நிறைவாக பெறச் செய்கின்றேன். ஆகவே வானக தூதர் முதன்மை வான தூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவாரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நாங்கள் எல்லாருமாய் அறிக்கேட்டது போல நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உடைய ஆவியை பொழுது காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாகுக. இயேசு பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடர்களுக்கு அளித்து நம் தெய்வம் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
ஒவ்வொன்றுமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்த நம் தெய்வம் இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் ரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டே, எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் அன்பு ஆயர் நீதிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரையும் உமது அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழுவோம் என்னும் எதிர்நோக்குடன் துயில் கொண்ட எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்திலும் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியின் உள் ஏற்றருளும். எங்கள் எல்லார் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடிவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் மன்னிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்னையும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்ட இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் கரமிருத்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். முது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் மகிழ்ச்சியுடன் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன் எனும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபை விசுவாசத்தை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்னென்னும் வாழ்ந்து ஆட்சி செய்தவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் செவரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் செவரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் செவரியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகின்ற தெய்வம், நம் மீது பேரன்பு கொண்டிருக்கிற கடவுள், நம் குற்றங்களையும் பாவங்களையும் பாராத தெய்வம், மன்னித்து உச்சி முகர்ந்து கொண்டாடுகின்ற ஒரே கடவுள்.
இயேசுவின் திருவிருந்துக்கு அழைப்பு பெற்றிருக்கிற நாம் எல்லாருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நானும் உம்மை தீர்ப்பிடேன், இனி பாவம் செய்யாதீர். யோவான் நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 11வது இறைவசனம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் அருளடையாளங்களின் ஆசியால் வலிமை பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகிறோம். இவற்றால் நாங்கள் எப்பொழுதும் குற்றங்களில் இருந்து கழுவு பெற்று கிறிஸ்துவை பின்பற்றி உம்மை நோக்கி முன்னேறி வருவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி. அன்னைக்கு கருணை அணிந்திடுமா மணிமுடி
கருணை அணிந்திடுமா மணிமுடி மாமரி வாழ்க்கையின் பேரரசி வழுவில்லா மாதரசி வாழ்க்கையின் பேரரசி வழுவில்லா மாதரசி கலையெல்லாம் சேர்ந்திடு தலைவேல் நீயல் காலம் காத்தருள்வாய் அலைக்கு கருணை அணிந்திடுமா மணிமுடி மாமரி ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே இரக்கம் உள்ளவரே மனதுருக்கம் உடையவரே இரக்கம் உள்ளவரே மனதுருக்கம் உடையவரே
ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. துதி கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதி கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மகிழ்வுடன் ஸ்தோத்திர பலிதனை செலுத்தி ஆராதனை செய்கிறோம். மகிழ்வுடன் ஸ்தோத்திர பலிதனை செலுத்தி ஆராதனை செய்கிறோம். என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம். என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. கூப்பிடும் யாவருக்கும் அருகில் இருப்பவரே. கூப்பிடும் யாவருக்கும் அருகில் இருப்பவரே. உண்மையை கூப்பிடும் புறதனை கேட்டு விடுதலை தருபவரே. உண்மையை கூப்பிடும் புறதனை கேட்டு விடுதலை தருபவரே. என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம். என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. நித்திய சுதிக்குரிய பரிசுத்த பரமதிவிய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் துதி ஸ்தோத்திர நமஸ்காரமும் உண்டாக கடவது. நித்திய சுதிக்குரிய பரிசுத்த பரமதிவிய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் ஸ்துதி ஸ்தோத்திர நமஸ்காரமும் உண்டாக கடவது. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவிய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் ஸ்துதி ஸ்தோத்திரமும் நமஸ்காரமும் உண்டாக கடவது.
அன்புக்குரியவர்களே, மீண்டுமாய் இந்த அற்புதமான மாலை வேளையில் ஆண்டவருடைய தெய்வீக திருமுன்னிலையில் நாம் குழுமியிருக்கிறோம். கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். இந்த அழகான பிரபஞ்சத்தில் நம்மையும் ஓர் உயிராய் இந்த நாளை காணும்படி அனுபவிக்கும்படி கடவுள் கொடுத்த கிருபைக்காக நன்றி சொல்லுவோம். உலகம் முழுவதும் ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலுக்கு உள்ளாகி முழுவதுமாய் தன்னுடைய இயல்பு வாழ்வை தொலைத்துவிட்டு அல்லது தன்னுடைய இயல்பு வாழ்வு முழுவதுமாய் முடக்கப்பட்ட சூழலில் இந்த மாலை வேளையில் அவருடைய தெய்வீக உடனிருப்பை நாம் உணரும்படி, காணும்படி, அதில் அக்களிப்பு கொள்ளும்படி, ஆனந்தம் அடையும்படி கடவுள் கொடுத்த இந்த அற்புதமான மணித்துளிகளுக்காக நன்றி சொல்லுவோம். நம்முன் எழுந்திருக்கின்ற இவர்தான் இந்த உலகம் முழுவதையும் படைத்தவர். வேதம் சொல்லுவது போல் படைப்பின் தொடக்கத்தில் இருந்தவர். இவரால் தான் எல்லாம் உண்டாயின. உண்டானது எதுவும் இவரால் அன்றி உண்டாகவில்லை. படைப்பின் ஆதி காரணர் இவரே. நம் வாழ்வின் அடிநாதம் இவரே. இவருடைய ஆவிதான் நமக்குள் உயிர் மூச்சாய் நம்மை இயக்கிக் கொண்டிருக்கின்றார். கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே, நீர் கொடுத்த இந்த புனிதமான நாளுக்காக, நீர் கொடுத்திருக்கிற இந்த புனித ஆசீர்வாதத்திற்காக, இதோ உம்மை முகமுகமாய் தரிசிக்க நீர் கொடுத்திருக்கிற இந்த மாபெரும் கிருபைக்காக நன்றி சொல்லுகிறோம் ராஜா. ஆண்டவர், இந்த மாலை வேளையை ஒப்புக் கொடுக்கிறோம். எம்மாவூஸ் சென்று கொண்டிருந்த சீடர்கள் உம்மிடத்திலே ஜெபித்தார்களே, ஆண்டவரே எங்களோடு தங்கும், மாலை நேரம் ஆயிற்று, பொழுதும் சாய்ந்து போயிற்று என்று சொல்லி ஜெபித்தார்களே. நாங்களும் ஜெபிக்கிறோம் அப்பா, இந்த நாளில் எங்களோடு தங்கும், இந்த உலகத்தினரோடு தங்கும், தொற்று நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறவர்களோடு தங்கும், தொற்று நோய் நிமித்தமாய் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறவர்களோடு தங்கும், தொற்று நோயின் காரணமாய் சமூக விலகலில் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறவர்களோடு தங்கும், எங்கள் குடும்பங்களிலும் தங்கும், எங்கள் பிள்ளைகளோடு தங்கும், எங்களுக்குரிய யாவற்றையோடும் தங்கும். ஆண்டவரே, உம்முடைய தங்குதல் எங்களுக்கான பேர் ஆசீர்வாதமாய், பேர் கிருபையாய், பேர் பாதுகாப்பாய் அமைந்திடட்டும். ஆண்டவரே, நாங்கள் செய்த பாவங்களுக்காய் வருந்துகிறோம், நாங்கள் செய்த குற்றங்களுக்காய் வருந்துகிறோம். இந்த அழகிய பூமியை நாங்கள் அசிங்கப்படுத்தியதற்காய் வருந்துகிறோம். இந்த அழகிய பிரபஞ்சத்தை நாங்கள் எங்களுடைய பேராசைக்காகவும் சுயநலத்துக்காகவும் நாங்கள் பயன்படுத்தியிருப்போமே என்று சொன்னால் மன்னிப்பு கேட்கிறோம். இந்த உலகத்தினுடைய சகல ஜீவராசிகளுக்கு எதிராக, இயற்கைக்கு எதிராக, உடைய படைப்புகளுக்கு எதிராக நாங்கள் செய்த எல்லாவற்றுக்காகவும் மன்னிப்பு கேட்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய பாவங்களை நாங்கள் மீண்டும் காணாதபடி கிழக்கிலிருந்து மேற்கு எவ்வளவு தூரமாய் இருக்கிறதோ அவ்வளவு தூரத்துக்கு
நான் எரிந்து விடுவேன் என்று சொன்னவரே, எங்களை கண்ணோக்கி அருளும். நாங்கள் செய்த பாவத்தின் நிமித்தமாய் நாங்கள் தண்டனை தராதபடி எங்களை தாங்கி அருளும். இன்றைய நற்செய்தியிலே நாங்கள் வாசிக்க கேட்டோமே, விபச்சாரத்தில் பிடிப்பட்ட பெண்ணை நீர் மன்னித்தீரே, அவர் மீது இரக்கம் கொண்டீரே, கடவுளுடைய கருணையை வெளிப்படுத்தினீரே. அப்படியா இந்த வேளையில் எங்கள் மீது உடைய கருணை கண்களை திருப்பி அருளும். உமது திருமுகத்தை எங்களுக்கு காண்பித்தருளும். உமது திருமுக ஒளி எங்கள் மீது படச் செய்தருளும். உலகம் புது படைப்பாக மாறச் செய்தருளும். எதிர்வரும் நாட்களில் நாங்கள் இயற்கையோடு இணைந்த வாழ்க்கையை வாழ எங்களுக்கு அருள் தாரும். அன்புக்குரியவர்களே, நாம் முன்பு செய்த பாவங்களுக்காகவும் இப்பொழுது செய்த பாவங்களுக்காகவும் கடவுளிடம் மன்னிப்பு கேட்போம். ஒரே வழியிலும் நமது பாவங்களை நம்மிடமிருந்து அகற்றி நம்மை வெண்மையாக்குகின்றவர் கடவுள். ஒருபோதும் நம்மை மன வருத்தத்தோடு அவரிடம் வருகின்ற பொழுது புறம் தள்ளாத கடவுள். நம்முடைய இதயங்களை கிழித்துக் கொண்டு ஆண்டவரை நாங்கள் திரும்பி வருகிறோம் என்று சொல்லும் மாத்திரத்தில் நம்மை அரவணைத்து உச்சி முகர்ந்து கொண்டாடுகிற தெய்வம். நம்முடைய எல்லா பாவங்களையும் ஆண்டவரின் திருச்சன்னதியில் ஒப்புக் கொடுத்து, ஆண்டவரே, இந்த நாட்களில் நாங்கள் செய்த பாவங்களை நினைத்து பார்க்கின்றோம். மன்னிப்பு வேண்டி உடைய திருப்பாதம் வருகிறோம். மன்னியும் சாமி. நாங்கள் உடைய பார்வையில் செய்த எல்லா பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்கிறோம். உமது பார்வையிலிருந்து மறைந்திருப்பது ஒன்றுமில்லை, உமது பார்வையிலிருந்து விலகி இருப்பது ஒன்றுமில்லை, உடைய கண்களில் இருந்து தப்பி இருப்பதும் ஒன்றுமில்லை. உணர்கிறோம் சுவாமி, ஏற்றுக்கொள்ளுகிறோம். ஆண்டவரே, எங்களை மன்னியும். எங்களை எங்களுடைய பாவங்களில் இருந்து விடுவித்து விடுதலையை தாரும். உமது பிள்ளைகளாய் மக்களாய் வாழ அருள் தாரும் என்று சொல்லி திருப்பாடல்கள் ஆசிரியர் தாவீது அவரோடு சேர்ந்து செபிப்போம். We shall now pray Psalm 51 along with King David. கடவுளே, உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இரங்கும். உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும். என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவி அருளும். என் பாவம் அற்று போகும்படி என்னை தூய்மைப்படுத்தியருளும். ஏனெனில் என் குற்றங்களை நான் உணர்கின்றேன். என் பாவம் எப்போதும் என் மனக்கண்முன் நிற்கின்றது. உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன், உம் பார்வையில் தீயது செய்தேன். எனவே உம் தீர்ப்பினால் உம் நீதியை வெளிப்படுத்தியுள்ளீர். உம் தண்டனை தீர்ப்பில் நீர் மாசற்றவராய் விலகுகின்றீர். இதோ தீவினையோடு என் வாழ்வை தொடங்கினேன். பாவத்தோடே என் அன்னை என்னை கருத்தாங்கினார். இதோ நீர் விரும்புவது உள்ளத்து உண்மையையே. மெய்ஞானத்தால் என் மனத்தை நிரப்பும். ஈசோப்பினால் என்னை கழுவியருளும், நான் தூய்மையாவேன். என்னை கழுவியருளும், உரைப்பணியிலும் வெண்மையாவேன். மகிழ்வழியிலும் களி போசையும் நான் கேட்கும்படி செய்யும். நீர் நொறுங்கிய என் எலும்புகள் களி கூறுவனாக. என் பாவங்களை பாராதபடி உன் முகத்தை மறைத்துக் கொள்ளும். என் பாவ கரைகளை எல்லாம் துடைத்தருளும். கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். உறுதி தரும் ஆவியை, புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கியருளும். உமது முன்னிலையிலிருந்து என்னை தள்ளிவிடாதையும். உமது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதையும். உம் மீட்பின் மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு அளித்தருளும். தன்னாக மனம் தண்டு என்னை தாங்கியருளும். அப்பொழுது குற்றம் செய்தோருக்கு உம் வழிகளை கற்பிப்பேன். பாவிகள் உம்மை நோக்கி திரும்புவர். கடவுளே, எனது மீட்பின் கடவுளே, இரத்த பழி நின்று என்னை விடுவித்தருளும். அப்பொழுது என் நா உமது நீதியை முன்னிட்டு பாடும். என் தலைவரே,
என் இதழ்களை திறந்தருளும். அப்பொழுது என் வாய் உமக்கு புகழ் சாற்றிடும். ஏனெனில் பலியினால் உம்மை மகிழ்விக்க முடியாது. நான் எரிபலி செலுத்தினாலும் நீர் அதில் நாட்டம் கொள்வதில்லை. கடவுளுக்கு ஏற்ற பலி நொறுங்கிய நெஞ்சமே. கடவுளே, நொறுங்கிய குற்றம் உணர்ந்த உள்ளத்தை நீர் அவமதிப்பதில்லை. சீயோனுக்கு இன்முகம் காட்டி நன்மை செய்யும். எருசலேமின் மதில்களை மீண்டும் கட்டுவீராக. அப்பொழுது எரிபலியும் முழு எரிபலியனும் முறையான பலிகளை விரும்புவீர். மேலும் இளங்காளைகள் உமது பீடத்தில் பலியாக செலுத்தப்படும்.
அதிசயம் செய்திடுவார். உன்னை காண்கிறார், உன் கண்ணீர் துடைக்கிறார். எதிர்காற்றோடு போராட்டமா உன்னை காண்கிறார். எதிர்காற்றோடு போராட்டமா உன்னை காண்கிறார். உன் படகில் ஏறுகிறார், அமைதி தருகிறார். உன் படகில் ஏறுகிறார், அமைதி தருகிறார். நீ அழ வேண்டாம், அழ வேண்டாம். அதிசயம் செய்திடுவார். உன்னை காண்கிறார், உன் கண்ணீர் துடைக்கிறார். உனக்கெதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். உனக்கெதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். உன்னை எதிர்த்து வழக்காடுவோர் உன் சார்பில் வருவார்கள். இன்று உன்னை எதிர்த்து வழக்காடுவோர் உன் சார்பில் வருவார்கள். நீ அழ வேண்டாம், அழ வேண்டாம். அதிசயம் செய்திடுவார். நீ அழ வேண்டாம், அழ வேண்டாம். அதிசயம் செய்திடுவார். 18 ஆண்டுகளாக நிமிர முடியாத கூனியாக இருந்த ஒரு பெண்ணை இயேசு கண்டு அவள் மேல் கரம் வைத்து இப்பொழுது விடுதலையை பெற்றுக்கொள் என்று சொல்லி அவளுக்கு சுகம் கொடுத்தார். லூக்கா 13ஆம் அதிகாரத்தில் இதை வாசிக்கிறோம். அந்த இயேசு இன்று உங்கள் ஒவ்வொருவரையும் சுகமாக்க வல்லவராக இருக்கிறார். ஒரு குறிப்பிட்ட பட்டணத்துல நச்சின் கூட்டம் நடத்தி கொண்டிருந்தோம். கூட்டத்துக்கு வர முடியாத நிலையில படுக்கையில கர்ப்பப்பையில் கட்டியோடு போராடி கொண்டிருந்தான். அவள் கணவனும் செல்போன் வழியாக கூட்டம் முழுவதையும் அவள் பங்கெடுக்க வைத்தான். ஜெப வேளை வந்தது. அந்த பெண்ணோ இயேசுவே என்று கதறினான். இயேசு
நம்மை பாதுகாக்கும் இறைவனிடம் நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்பவர், எல்லாம் வல்லவரின் நிழலில் தங்கியிருப்பவர், ஆண்டவரை நோக்கி நீரே என் புகலிடம், என் அரண், நான் நம்பியிருக்கும் இறைவன் என்று உரைப்பார். ஏனெனில் ஆண்டவர் உம்மை வேடரின் கண்ணியின் என்றும் கொன்றழிக்கும் கொள்ளை நோயின் என்றும் தப்புவிப்பார். அவர்தம் சிறகுகளால் உம்மை அரவணைப்பார். அவர்தம் இறக்கைகளின் கீழ் நீர் புகலிடமும் காண்பீர். அவரது உண்மையே கேடயமும் கவசமும் ஆகும். இரவின் திகிலுக்கும் பகலில் பாய்ந்து வரும் அம்புக்கும் நீர் அஞ்ச மாட்டீர். இருளில் உலகும் கொள்ளை நோய்க்கும் நண்பகலில் தாக்கும் கொடிய வாதைக்கும் நீர் அஞ்ச மாட்டீர். உன் பக்கம் 1000 பேர் விழுந்தாலும், உன் வலப்பரும் 16,000 பேர் தாக்கினாலும் எதுவும் உம்மை அணுகாது. பொல்லாருக்கு கிடைக்கும் தண்டனையை நீரே பார்ப்பீர். உன் கண்ணாலேயே நீர் காண்பீர். ஆண்டவரை உம் புகலிடமாக்கிக் கொண்டீர். உன்னதரை உம் உறைவிடமாக்கிக் கொண்டீர். ஆகவே தீங்கு உமக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை நெருங்காது. நீ செல்லும் இடமெல்லாம் உம்மை காக்கும்படி தம் தூதருக்கு அவர் கட்டளையிடுவார். உன் கால் கல்லின் மேல் மோதாதபடி அவர்கள் தங்கள் கைகளில் உம்மை தாங்கிக் கொள்வர். சிங்கத்தின் மீதும் பாம்பின் மீதும் நீ நடந்து செல்வீர். இளம் சிங்கத்தின் மீதும் விரியன் பாம்பின் மீதும் நீர் மிதித்து செல்வீர். அவர்கள் என் மீது அன்பு கூர்ந்ததால் அவர்களை விடுவிப்பேன். அவர்கள் என் பெயரை அறிந்துள்ளதால் அவர்களை பாதுகாப்பேன். அவர்கள் என்னை நோக்கி மன்றாடும் போது அவர்களுக்கு பதிலளிப்பேன். அவர்களது துன்பத்தில் அவர்களோடு இருப்பேன். அவர்களை தப்புவித்து அவர்களை பெருமைப்படுத்துவேன். நீடிய ஆயுளால் அவர்களுக்கு நிறைவளிப்பேன். என் மீட்பை அவர்களுக்கு வெளிப்படுத்துவேன். மணி
மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உமது திருப்பாடுகள் நினைவு எங்களுக்கு விட்டு சென்றேன். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்மிப்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றில் இறைவனாய் என்னும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
அன்றைக்குரியவர்களே, நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இந்த நாட்களிலே கொரோனா வைரஸ் தொற்று நோய் நெருக்கடியில் அன்னை மரியாவை நோக்கி மன்றாடும்படி நமக்கு ஒரு ஜெபத்தை கொடுத்திருக்கின்றார். நாம் எல்லாருமாய் அன்னை மரியாளை நோக்கி செபிப்போம். ஓ அன்னை மரியே, நீர் எப்போதும் எங்கள் பாதையில் மீட்பு மற்றும் நம்பிக்கையின் அடையாளமாக ஒளிர்கின்றீர். சிலுவை அடியில் நின்று இயேசுப்பட்ட பாடுகளில் பங்கெடுத்து உமது நம்பிக்கையில் உறுதியாக இருந்தீர். நோயாளிகளின் ஆரோக்கியமே, எங்களை உம்மிடம் ஒப்புக் கொடுக்கிறோம். அனைத்துலக மக்களின் மீட்புக்கு துணை நிற்கும் நீர் எங்களுக்கு என்ன தேவை என்பதை நீர் அறிந்து வழங்குவீர் என்பதில் நாங்கள் உறுதியாக உள்ளோம். ஆகவே கலிலேயாவின் கானாவில் நடந்தது போல இந்த சோதனை காலத்திற்கு பின் நாங்கள் எங்கள் மகிழ்ச்சிக்கும் கொண்டாட்டத்திற்கும் மீண்டும் திரும்புவோம் என நம்புகிறோம். எங்கள் துன்பங்களை தம்மேல் ஏற்றுக்கொண்டு துயரங்களை சுமந்து கொண்டு சிலுவை வழியாக உயிர்ப்பின் மகிழ்ச்சிக்கு எங்களை வழிநடத்திய இயேசு கூறியபடி தந்தையின் திருவுளத்திற்கு நாங்கள் இணங்கி வாழ்வதற்கு இறையன்பின் தாயே எங்களுக்கு உதவி அருளும். ஓ இறைவனின் புனித அன்னையே, அது பாதுகாப்பின் கீழ் நாங்கள் அடைக்கலம் தேடுகிறோம். மாட்சிக்குரிய புனித கன்னியே, சோதனைக்கு உட்பட்டிருக்கும் எங்கள் விண்ணப்பங்களை புறக்கணியாமல் ஒவ்வொரு ஆபத்திலிருந்தும் எங்களை விடுவித்தருளும். ஆமென்.